நிறையா பத்திரிகைகள், அதுவும் குறிப்பாக நிறையா திமுக ஆதரவான நாளேடுகளாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும், என்ன பேசுகிறாங்கன்னா, இவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா சொல்லி தான் சட்டை போடுறாரு, அமித்ஷா சொல்லி தான் வேஷ்டி கட்டாரு, அமித்ஷா சொல்லி தான் பவுடர் அடிக்கிறாருங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டிட்டு வராங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணமே இன்னைக்கு நடக்கிற அந்த மதுராந்தக மாநாடு தான், பொதுக்கூட்டம் தான். ஏன் மதுராந்தக மாநாடு பொதுக்கூட்டம்? திருப்பரங்குன்றம் தான் நடத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த திருப்பரங்குன்றம் ஏன் நடக்கல? எடப்பாடி அவர்கள் அதை ஏற்பாடு பண்ண ராமசீனிவாசன் பேசி, இங்க திருப்பரங்குன்றத்தில் நடத்துங்கன்னா, ஏற்கனவே திருப்பரங்குன்றம் என்பது ஒரு மத அரசியல் பண்ணக்கூடிய இடமா மாறிடுச்சு. அப்ப நீங்க வந்து பிரதமர் இங்க வந்து பேசிட்டு போகும்போது இவங்க மத அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டாக் வரும். அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன மிக தெளிவாக, நீங்கள் திருப்பரங்குன்றத்தை மாத்துங்க அப்படிங்கும்போது, சரி சென்னை ஜோன் வந்து போன தடவை வந்து நம்மளுக்கு வந்து புல் பண்ணி இழுத்துச்சு இந்த அணிக்க. ஏன்னா 30 சட்டமன்ற தொகுதியில 29 வந்து திமுக அணி வெற்றி பெற்றுச்சு. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது. அப்படிங்கும்போது மதுராந்தகம் நடத்துவதன் மூலம் சுற்றியுள்ள இந்த இரு கட்சியை சேர்ந்தவர்கள் வலுவடைவாங்க. அது நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சாரமா தெரியும். அதனால அது இருக்கட்டும்னு சொல்லி தான் மதுராந்தகம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது